வணக்கம் நண்பர்களே. இல்லை காலையிலே கால் டிக்கெட்டை காணோம் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்துருப்பீங்க. நீங்கள் அபிஷியல் சைட்டில் பார்த்துருங்க அப்படின்னா இன்று மாலை 5 மணிக்கு தான் கால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ arasubus.online.dn.gov.in சைட்டில் போனீங்கன்னா தெரியும். இன்று மாலை 5 மணிக்கு தான் கால் டிக்கெட் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஒரு சில சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்கேன், எனக்கு கால் டிக்கெட் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. அப்ளை பண்ண அனைவருக்குமே கால் டிக்கெட் வரும். சரிங்களா? யாராவது அப்ளை பண்ணீங்களோ, ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டு பேமெண்ட் பண்ண அனைவருக்குமே கால் டிக்கெட் வந்து வரும். ஓகேவா? அதனால அவரு யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் எப்படிங்க வந்து அவங்க இது பண்ணுவாங்க? அது எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்க சின்ன சின்ன தவறு பண்ணிட்டு தான் அதுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு சில தவறுகள் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு எழுதி வாங்கிக்கலாம். ஒரு சில தவறுகளுக்கு வந்து அவங்க காரணம் கேட்கலாம். ஒரு சில தவறு மெயின் இது வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, பேர்ல மிஸ்டேக்கு, இது அதுங்க. அது பேர் வந்து உங்களுடைய அடையாளம், அது கரெக்டா இருக்கணும். 10th மார்க்ஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் இருக்கணும். அதே போல வந்து கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் இடஒதுக்கீடு தர்றாங்க. டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் நீங்க வயசு கூட இருக்கா இல்லையான்னு பாக்குறாங்க. ஸோ இது 3 மேஜர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினலா கரெக்டா இருக்கா, கண்டக்ட் லைசன்ஸ் கரெக்டா இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் கரெக்டா இருக்கா, இதுதான் பார்ப்பாங்க. இது இப்ப பார்க்க மாட்டாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப. இப்ப நமக்கு வந்து எல்லாருக்குமே காட்டிட்டு வரும். இந்த ஒரு வாரம்னாச்சும் நீங்க படிச்சு மன நிறைவோடு தேர்வு எழுதலாம். இன்று மாலை 5 மணிக்கு வந்து கால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருந்தா போதும், டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும். இன்று மாலை 5 மணிக்கு வந்தோடனே நம்ம வீடியோ போடுவோம் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது. நமக்கு வந்து ஓஎம்ஆர் சீட்ல தான் வைக்க போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 10 மாதிரி தேர்வு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இன்னொரு இன்றைய தேர்வுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து குரியர் கேட்குறீங்க. ஆனா குரியர் வந்து நம்ம சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அடுத்த நாளே போயிட்டு, ஒரு சிலருக்கு 2 நாள் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பா ஆண்ட்ராய்டு ஆப்ல டெஸ்ட் கொடுத்துருக்கோம். என்டைய ஸ்டடி மெட்டீரியலுமே நான் ஆண்ட்ராய்டு ஆப்ல பிடிஎஃப் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? என்டைய ஸ்டடி மெட்டீரியல் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வாங்கி படிக்கிறவங்க டிஎன்எஸ்டிசி புல் புக் அப்படின்னு நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ல இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து எப்படி படிக்கிறதுங்கிறத இப்போ போடுறேன். நீங்க வந்து டைரக்டாவே பிளே ஸ்டோர்ல இருக்கு, அதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ல இருந்து எப்படி படிக்கிறதுன்னு இப்போ பாத்துருங்க. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா மாலை 5 மணிக்கு கால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்றேன்னு வீடியோ பண்ணிடுறேன். அதுக்கு இடையில நிறைய கிளாஸஸ் வரும், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணு சொல்கிறேன். நீங்கள் சர்ச்சில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எக்ஸாம்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாரத் எக்ஸாம் பிஹெச்ஏ, சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கு பிஹெச்ஏ ஆர்இடி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் ப்ரெஷ்ன்னு இருக்கும், பாரத் எக்ஸாம் டெஸ்ட் ப்ரெஷ் எடுகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நம்ம ஆப்பை. உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ்ன்னு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதில் தான் நம்ம எல்லாமே இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இதில் ஒரு சாப்டர் 95 கண்டென்ட்ஸ் இருக்குது. லேண்டுங்கிறதுல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வந்து காஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. டிஎன்எஸ்சி டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ்ன்ட்டு நம்ம வந்து புதுசாக பார்க்குறவங்க அதை கிளிக் பண்ணி அங்கேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேமெண்ட் பண்ண சொன்னால் நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவேன். இப்போ லேண்டுங்கிறது லெஃப்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். உள்ளே போகுது டிரைவர் கண்டக்டர் ஆன்லைன் கிளாஸ். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, எஸ்சிடிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கோர்ட்டில் நடைபெற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கடைசியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்புறம் வந்து டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 46 டெஸ்ட் இருக்குது. எல்லாமே ஐஆர்டி புக்கு கொடுத்து அதுலேருந்து டெஸ்ட்டு. சரிங்களா? இதுக்கு வந்து ஜிகேஓ சில வீடியோஸும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி புல் புக்குமே நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இதில் வந்து ஜிகே இருக்குது, ஐஆர்டி புக்கும் இதில் உள்ளக்கு இருக்குது. சரிங்களா? ஜிகே, ஃபஸ்ட் எய்டு, ஐஆர்டி புக்கு பேசிட்டு ஒருவரை விரிவுனா, ஓட்டுநர் கல்வி, போக்குவரத்து கல்வி, வாகனவியல், இந்த 3மே இந்த புக்கில் இருக்குது. கடைசி நேரம் வந்து நமக்கு குரியர் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஆப்ஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் எவ்வளோ பேஜ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 496 பேஜ் இருக்குது. ஒரு நாளைக்கு 50 பேஜ் விதமாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிடலாம். இந்த ஒரு 6-8 நாளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி ஒன்வேர்டு நான் கொடுத்துருக்கேன். டிஎன்எஸ்சி புல் புக்கை. ஓகேவா? ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாங்க.
ஸோ இதுலேயே நம்ம டெஸ்ட்டும் கொடுக்குறோங்க. ஸோ டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இது போக்குவரத்து கல்வி வாகன விதியில் டெஸ்ட்டு இருக்குது. விருப்பமானவங்க டெஸ்ட்டை போட்டு பார்த்தீங்களா. ஒரு டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதற்கான டெஸ்ட்டு 1லேருந்து 3க்கான ஸ்டடி நோட்ஸ் பிடிஎஃப் இங்கே கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறீங்க. வந்து அந்த பிடிஎஃப்பை படிக்கிறீங்க. படிச்சுட்டு ஸோ இதுதான் ஸ்டடி நோட்ஸ் பிடிஎஃப் சரிங்களா. இதை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டு 1 டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டு 1 நீங்கள் ஓப்பன் ஆகும். இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டு எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக் சப்ஜெக்ட் வைஸுமே நம்ம டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டெஸ்ட்டு இருக்குது, அந்த ஃபுல் புக்கும் கொடுத்துட்றோம். ஜிகே இருக்கும். உங்களுக்கு தமிழ் இன்றைக்கி இந்த தமிழ் புக்கு உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இன்னைக்கு குரியர் வரதுக்கு 2-3 நாள் ஆகும். அதுலேயே லேட் ஆயிருந்தனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் எல்லாமே படிக்கிற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேங்க. விருப்பம் மூலங்க வாங்கி பயன்பெறலாம். ஒரு 6 நாள் இருக்குது. நம்ம வந்து குரூப்பில் ஆட் பண்ணிட்டு வீடியோ கிளாஸும் நிறைய போட போகிறேன். விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரிட்டன் எக்ஸாம் மட்டும் கிடையாது, எழுத்து தேர்வுக்கு மட்டும் கிடையாது. அடுத்து செய்முறை தேர்வு இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஐஸ் சர்டிஃபிகேட்டு, இஎஸ் சர்டிஃபிகேட்டு, இப்படி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டிய வரைக்கும் அதுக்கெல்லாம் ஃபுல் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருவோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.